மேம், இந்த 2026ல மகர ராசிக்காரங்களுக்கு காதலர் தினம் எப்படி இருக்க போகுது? காலச்சக்கரத்தின் 10ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, மகர ராசி. மகர ராசி எடுத்துட்டோம் அப்டின்னா, இவங்கலாம் ரொம்ப யூனிக்கான பெர்சன்ஸ்ன்னு சொல்லலாம். என்ன மாரி விஷயத்துல அப்டின்னா, இந்த லவ் பண்ணுவாங்க பார்த்துருக்கோம். புக்க லவ் பண்ணுவாங்க பார்த்துருக்கோம். செடி கொடிகள் லவ் பண்ணுவாங்க பார்த்துருக்கோம். இவங்கலாம் வந்து உங்களோட வேலைய தான் காதலிப்பாங்க. முதல் காதல். முதல் காதல் எதுன்னு கேட்டு பாருங்களேன். உங்களுக்குலாம் வந்து ஒர்க். ஃபர்ஸ்ட்டு ஆமா. உங்களுடைய வேலை. அவங்க என்ன எதில மூலமா வருமானம் பார்க்கணும் அதுதான் உங்களுடைய முதல் காதலா இருக்கும். நான் வந்து என்னுடைய ஒர்க்கு, என்னோட கெரியர் தாங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்புறம் தான் மத்ததெல்லாம். சில பேர் வந்து புலம்புவாங்க மகர ராசியில பிறந்த பெண் ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், அவங்களோட பார்ட்னர் கிட்ட எதிர்பார்க்குற விஷயம், கரெக்ட்டா நம்ம சொன்னா சொன்ன மாரி நடந்துக்க மாட்டாரு. எனக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்க மாட்றாங்க. இது எதுக்குங்க எனக்கு எங்கள லவ் பண்ணணும், எதுக்கு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதா பண்ணணும், அதுக்கு லவ் பண்றதுக்கு தயாரான ஆளா இருக்கணும். வேலைய காதலிக்கிறவருக்கு எதுக்கு நாங்கலாம் காதலா இருக்கணும்? பல பேர் புலம்புவாங்க. நல்ல நாள் திங்க நாள்லாம் தெரியாதுங்க. வேலை வேலை இந்த மனுஷன் ஓடினே இருப்பாரு. நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் வந்து மகரத்த பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அந்த வேலைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்கக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் அவங்களுடைய கெரியர். ஸோ இவங்களுடைய ராசி இருக்கு இல்லையா? இப்ப இந்த டைம் பீரியட்ல நடக்கக்கூடிய டிரான்சிட் இன்னைக்கு டேல பர்ட்டிகுலரா பார்க்கும்போது, இன்னைக்கு டேல வந்து என்ன மாரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மகர ராசியில தான் உங்களுக்கு செவ்வாய் இருக்காரு. இன்னும் ஒரு 4 நாள் அவர் கிளம்பி அடுத்த 2ஆம் இடத்துக்கு போயிருவாரு. ஸோ 2ஆம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, அடுத்து இந்த செவ்வாயும் டிரான்சிட் ஆகும். இத்தனை கிரகங்கள் போய் ஒண்ணா உட்காருது. அடுத்து 3ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சனி இருக்கக்கூடிய நிலை. அடுத்து குருவினுடைய பார்வை. இது எல்லாமே ஓவரால் அந்த கேது உட்கார்ந்திருக்க சிம்மத்தில இருக்கக்கூடிய கேதுவா இருக்கட்டும், அதே மாரி மிதுனத்தில இருக்கக்கூடிய குருவா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலம் பெறக்கூடிய ஒரு நிலையா இருக்கு. ஏன்னா, உங்களுடைய 2ஆம் இடத்த மகரத்துக்கு 2ஆம் இடத்த வந்து குருவினுடைய பார்வை பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்கு. ராகு இருக்காரு. என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, அவங்க ஒரு சக்சஸ் நடக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தினுடைய சூழ்நிலை காரணமா லவ்வ பிரேக் பண்ணவங்களும் இருப்பாங்க. எங்க குடும்பத்தில வந்து இது ஒத்துக்கவே மாட்டாங்க. எங்களுடைய பாரம்பரியம் வேற, பண்பாடு வேற. அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய போராட்டம் அப்படின்ற மாரி இவங்க அதான் சொன்னேன். ஒரு பக்கம் கெரியர் லவ், இன்னொரு பக்கம் அந்த குடும்பத்துக்கான ஒரு முதன்மைத்துவத்த குடுத்துட்டு, பின்வாங்கக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மகரத்துல இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் தோல்விகள சந்திச்ச நபர்களுமே மகரத்துல உண்டு. நாங்க மட்டும் என்ன பாவம் பண்ணோன்னே தெரியலங்க. எங்களுக்குள்ள அந்த காதல சொல்ல மறந்த காதல். இதய முரளி மாரி கூட எடுத்துக்கலாம். மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்தத்துக்கு ஆளாகி சொல்லவே அப்படியே சீக்ரெட்டாவே வச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களும் உண்டு. ஸோ இந்த டைம் பீரியட் நல்லா இருக்கு.